ஸோ நான் வட்டி பேசுகிறேன். நம்ம ஒரு கிளாஸ் மேட்ச் போயிருந்தோம், நம்ம புஷ் பண்ணிருக்கோம். ஸோ கிளாஸ் மேட்ச் போயிருக்கோம். ஸோ அதோடைய கிளிப் அதை பாருங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் புஷ் பண்ணோன்னு டிவோட போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு அவன் வேற யாரும் இல்லை, ஃப்ரெண்டோட போயிருந்தேன். ஸ்னைப்பர் கிட்டவன் அதனால அவனை கூட போயிருந்தேன் பேக்கப்புக்கு. இந்த மேட்ச் ஆனால் அவனோட எக்ஸிஸ் செஞ்சிருக்கோம் பாருங்களேன். அடுத்து எப்படியாவது வந்து அந்த எலிட் மாஸ்டர் போயிடணும்னு என்ன பிரச்சனைனா வந்து அந்த இன்னும் 3 நாள் சீசன் முடிஞ்சிடும். அதனால வந்து எலிட் மாஸ்டர் போகிறது கஷ்டம்தான். அதனால வந்து ஸ்குவாடாக போகலாம், டிவோவாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அது இன்னும் எப்படின்னா வந்து டிவோ ஸ்குவாட் வரமாட்டானுங்க. ஸ்குவாட் யாருமே இல்லை, டிவோ மட்டும்தான் மட்டும்தான் வரான். ஸோ அவனை வச்சு இப்படியே புஷ் பண்ணுன்னு பார்க்குறான். ஏன்னா அவன் மட்டும்தான் ஸ்னைப்பர் பேக்கப் கொடுக்குறான். இந்த மேட்ச் வந்து எப்படின்னா M500 வச்சுலான்னு பார்த்தேன். திருப்பி போய் யூஎஸ்பி எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா அது இந்த முடிச்சிருப்பான், என்னோட செம்மட்டி அடிச்சு அனுப்பிச்சிருப்பான். வாய்ஸ் பிரேக் ஆகும். அதுக்கு வந்து என்னன்னா இல்லை லைட்டாக வந்து இதில் மைக் வந்து இல்லை. ஸோ அப்படிதான் பேசுகிறேன். ஸோ மைக் இல்லாததுனால வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களுக்கு. வந்து எப்படியா முடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறேன். டே முடிச்சிடுறா, பூயா மட்டும் வாங்கி கொடுத்துட்றா. டே 12 ஸ்டாரா ப்ளீஸ்ரா. குறைஞ்சினா பண்ணுவல்லே தெரில. விட்டானுங்க மினியூஸை தூக்கி க்ளோவால் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் என்னன்னா அந்த சீட் போனால் வந்து அவ்வளோ பிளேயர்ஸ் வரமாட்டேன்றானுங்க. எல்லாம் இந்த சந்தாண்ட தான் வருவானுன்றானுங்க. பரவாயில்ல, அவனுங்களை அடிக்கிறது தானே. அப்படியே சந்திலே போயிடலான்னு பார்க்குறேன். சந்திலே போயிட வேண்டியது தான். அப்படியே போய் அந்த காட்டு பூச்சி வேற அவனா எங்கே போகிறானுன்னு தெரில. ஸ்னைப்பர் பேக்கப்புன்னு தான் பேருக்கு, ஆடவும் மாட்டான், ஒன்றும் ஜெயிக்கவும் மாட்டான். இவனை அப்படியே அப்படியே எங்கடா ஒட்டே படம் பாவில அவள் இந்த மேட்ச் முடிச்சே வெடியில தேவையில்ல. சூப்பர் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் நம்ம கன்னு வாங்கிய தேவையே இல்லை. ஸ்லாட் 2ல வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்லாட் 1 கஷ்டமா இருக்கு, டக்கு டக்குன்னு எடுக்க முடியல. ஸ்லாட் 2ல வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மேட்ச் கன்னு வாங்க இதுவே இல்லை, கன்னே வாங்க தேவையில்லை. நம்மகிட்ட தான் கன்னு இருக்கு, சுட்ட கன்னு. இதான் குளோவால தூக்கியாச்சு. போடா, குளோவால் லேக் ஆகுதுங்க. இந்த ஃபோன் லேக் ஆகும். அதனால அவனுங்க எல்லாம் சந்தில போயிட்டானுங்க. நம்ம அப்படியே இங்கே போய் அடிச்சிடலான்னு பார்க்குறோம், அதுவே அடிச்சிருவானுங்க. சரி போய் கண்ணையா தூக்கலான்னு பார்த்தா கண்ணையும் தூக்க விட மாட்டானுங்க. பண்றது இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி போல எப்படியாவது ஒரு பூயா மட்டும் ஜாலியா இருக்கலாம். அது மக்களே பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் போட்டு பாருங்க. அவங்க எப்படி தூக்கி இப்படி இந்த ஏர் கிராப்ல நம்மளுக்கும் சண்டைக்கு ரொம்ப தூரம். அதுவும் இந்த M4 அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்.
அடிக்கிறதே கஷ்டம். போட்டா ஆனா என்னன்னா தம்பி வா தேங்க்ஸ்மா சூப்பர் பா தம்பி அடுத்த தம்பி அமௌண்ட் போடுறா டே தம்பி ஐயோ இவர் அமௌண்ட் போடுறாங்க அவனை மட்டும் முச்சு விடுறாடே அவன் செத்துருவான்டே அவனை போடுறாடே கண்டிப்பா நீங்க பாக்கணும். ஒரு சம்பவம் நடக்கும். நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பேக் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துப்பேன். எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு போகும்போது அச்சு ஓடும் போது தூக்கிடுவேன். யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சொன்னா இந்த மாதிரி எஸ்பிடி கஷ்டப்பட்டு வாங்கினேன்டா, கஷ்டப்பட்டு எஸ்பிடியை வாங்கினேன்டா, எஸ்பிடி கேட்டா பாவம் தம்பி வேற பேக்கப் பிளேயரா ஸ்டைல் பண்ணிட்டு வர பின்னாடி போட்டுருவாங்க என்ன போட்டுருவாங்க. அடிப்பானுங்களா இவன் வர பார்க்க சின்ன பையன் மாதிரி அடிப்பானாலும் அப்பல இருந்து இந்த MP5 வச்சு மேட்ச் மட்டும் அடிச்சு போடுறா நம்மளுக்கு கோல்டு இருக்கு, அதெல்லாம் உடம்பு சரியில்லை. அதனால உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதனால நம்மளை லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்றீங்க. அப்பா நாக் பண்ணிட்டாடா, கிளியர் பண்றாடே, அவனை கிளியர் பண்ணிட்டு போனா. டேய் தம்பி கிளியர் பண்றா. டேய் போறடே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய் பாய், டேக் கேர். கேட்க மாட்டேங்குது. I like it more.